ஆரோக்கியமான கருப்பு உளுந்து சாதம் செய்யலாமாங்க. ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கருப்பு உளுந்து 1/2 கப்பு சேர்த்திக்கோங்க. கண்டிப்பாக தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து சேர்த்திக்கிட்டிங்கன்னா தான் அதில் தான் கால்சியம் சத்து ரொம்ப அதிகங்க. காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்தி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கொட்டை சைஸ் புளி சேர்த்துட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சாதம் தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 2 வரமிளகாய், தேவையான அளவு கறிவேப்பிலை தலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வணங்கினதையும் நம்ம அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சும்மா ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா எல்லாமே வறுத்து தான் பொடியாக அரைச்சிருக்கிறோம். அதனால் பொடி போட்டதையும் நம்ம ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியான உளுந்து சாதம் ரெடிங்க. நல்லாயிருக்கும்.